வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? குட் மார்னிங். வணக்கம். ஓகே. உடன் பிறப்பே, எனக்கு ஒரு வார்த்தையின் அர்த்தம் தெரிய வேண்டும். நான் தெரிந்து வைத்து இருக்கிறேன். அதை உங்களிடம் சொல்லலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன என்றால், டுமாரோ இந்த எஸ்டர்டேக்குது அதுக்கு ஆப்போசிட் என்ன? டுமாரோ. ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட், அவைலபிள். பாஸ்ட், ஃபியூச்சர், பட் த ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் இன் த மிடில். டுமாரோ அப்படின்னா என்ன? உங்களால் அர்த்தம் சொல்ல முடியுமா? கேன் யூ டெல் மீ த மீனிங்? நாளை என்றால் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். நாளை தான் என்ன? நாளைக்கு. டுமாரோனாக்கா டுமாரோ. இதில் எல்லாம் அர்த்தம் கேட்குறீங்க. நாளை என்றால் என்னுடைய டிக்ஷனரி பிரகாரம், என்னுடைய கணக்கு பிரகாரம் நாளை என்றால் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்க. உங்கள் மனசில் வந்து சொல்லுங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்படி வாங்க. மனுஷனுக்கு நம்பிக்கை தான் ஒன்று வெரி இம்பார்ட்டண்ட். சார் என்ன அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றீங்களா? ஓகே. நாளை என்றால் இல்லை என்று அர்த்தம். அப்படி இருக்கும்போது நம்ம இல்லாததை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இல்லாததை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? இருக்கிறது என்றால் இப்பொழுது இருக்குது. டுடேனாக்கா இருக்குது என்ன அர்த்தம் என்னுடைய டிக்ஷனரியில். டுடேனா என்ன? அவைலபிள். என்ன கரெக்ட் வார்த்தை என்ன இருக்கும்? இருக்கிறது. அது நேற்று, எஸ்டர்டே. தட் இஸ் பாஸ்ட். There is no cost for the past. Tomorrow, we should forget tomorrow. நம்ம ஃபார்கெட் பண்ண வேண்டியதெல்லாம் கூட இல்லை. அதான் டுமாரோ. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வி ஹாவ் டுடே த எக்ஸிஸ்டிங். நம்ம இன்றைக்கி இருக்கிறத பற்றி தான் நம்ம நினைக்கணும், இருக்கிறத தான் அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு நாளைக்கு இல்லாததை பற்றி ஏன் கவலைப்படணும்? கடவுள் கொடுத்தது நமக்கு இன்றைக்கி இருக்கிறது நம்ம அனுபவிப்போம். நாளை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம். இப்போ எப்படி சார் நாளை பற்றி கவலைப்படலைனாக்கா நாளைக்கு எப்படி? எப்போ நாளைக்கு தேவை இருந்தாலும் இன்றைக்கி ரெடி பண்ணால் தானே. இன்றைக்கி எப்படி கிடச்சிச்சு? நேற்றுலேருந்து இன்றைக்கி எப்படி கிடச்சிச்சு? எல்லாரும் ரெடி பண்ணினே இல்லை. ஆண்டவன் கொடுக்கறது வந்து இன்றைக்கி கொடுக்கறத இஸ் ஓப்பன் த அக்கௌண்ட். இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டான். இன்றைக்கி எல்லாம் இருக்குது. எல்லாம் நம்ம அனுபவிஷனில் இருக்கோம். அதே மாதிரி நாளைக்கு, நாளை என்று ஒன்று இருந்தால், நான் சொல்கிறேன் நாளை என்பது கிடையாது. நோ டுமாரோ, ஒன்லி டுடே. டோன்ட் டாக் அபவுட் டுமாரோ.
எப்போ நம்ம நாளைக்காக நம்ம ஆயத்தம் பண்ணுறோமோ, கவலைப்படுறோமோ, இன்றைக்கி இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படுறோம் இல்லையா, அது இன்றைக்கி கிடச்சிட்டுக்குது. அதை அனுபவிக்கணும். இதை விட்டுட்டு நாளைக்கு, அப்புறம் அப்போ என்ன நாளைக்கு, அப்போ எப்போ தான் அனுபவிக்கிறது? அனுபவி ராஜா அனுபவின்னு பாட்டு பாட்டாங்க. அப்போ அனுபவிக்காமல் நாளைக்கு நாளைக்குன்னு யோசிச்சுன்னு இருந்தாக்கா அனுபவிக்கிறது இல்லை வேண்டாமா? அனுபவிக்கிறதுக்காக தானே நாளைக்குன்னு நம்ம திட்டம் போடுறோம், யோசிக்கிறோம். இன்றைக்கி தான் இருக்குது. அப்போ ஒரு மூலம் அனுபவிக்காமே நாளைக்கு வேணும்னு இருந்தால் என்ன பிரயோஜனம்? எப்போ நம்ம நாளைக்குன்னு நம்ம நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு கவலைப்படுறோமோ, நம்ம கடவுளை பற்றி, கடவுள் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் சொல்லப்பா, கடவுள் சொல்கிறாரு, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு அன்றாட என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு. இட் இஸ் எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. நீ நாளைக்குனாக்கா உண்மையிலேயே நீ என்னை அவமானப்படுத்துற அப்படின்ட்டு சொல்கிறார். இந்த காலத்தை கூட சிதிக்குது பாரு. ஆமாம், நாளைக்கை பற்றி நம்ம கவலைப்படாதீங்க. ஓகே, இன்றைக்கி இதை பற்றி கடவுள் கொடுத்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கலாம். அனுபவி ராஜா அனுபவி. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடும் ஞான தங்கமே. இருந்ததை பற்றி கவலைப்படாத. இருந்தது போனது. இன்னைக்கு இருக்கிறத நினச்சிக்கின்னு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, no more talk.